வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம பழங்களை முழுவதுமாக அப்படியே சுவைக்கிறது தான் நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விடவும் மாதுளம் பழத்தை நீங்கள் அதனுடைய அந்த விதைகளை அப்படியே மென்று விழுங்கி சாப்பிட்றது முழுமையான நார்ச்சத்து மற்ற ஊட்டச்சத்துக்களையுமே முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்க செய்யும். இப்போ மாதுளம் பழம் மட்டும் கிடையாதுங்க, மாதுளம் பழத்தினுடைய பூ, தோல் என அனைத்து பாகங்களுமே மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதான். நாம் இந்த பதிவில் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளுமே கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. ரத்த சோகை நோய் முதல்ல உங்களுக்கு எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் ரத்த சோகை நோய் வரும். இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குது, நம்ம சுறுசுறுப்பாக இயங்க வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது தான் ரத்த சோகை நோய் ஏற்படும். இதன் அறிகுறியாக நமக்கு என்னென்ன தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வந்து கடுமையாக வலிக்கிறது, அதாவது உடல் வலி இருக்கும், கவனச்சிதறல், இந்த மாதிரி கவனமின்மை போன்ற ரத்த சோகைக்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். இதை கியூர் பண்ணணும்னா வளமான அளவில் இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம முதல்ல நீக்கணும். அதுக்கு நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து, விட்டமின் சி எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து ரத்தத்தில் சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், ஹீமோகுளோபினுடைய அளவையும் அதிகப்படுத்தி ஆக்சிஜன் சப்ளை கூட நமக்கு வந்து கொடுத்து ரத்த சோகைக்கான அறிகுறிகள் வந்து விடுபட வச்சு நம்மளுடைய உடலை வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து நம்ம முழுமையாக நலமடைந்து கொள்வதற்கு எல்லாமே மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வயிறு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விதைகளை கூட கடிச்சு எடுத்துக்கொள்ள முடியாதவங்க வந்து மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்க்காம அப்படியே அதனுடைய இனிப்பை வந்து நீங்க பருக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா செரிமான மண்டலத்தினுடைய வீக்கத்தை குறைத்து பசியை உங்களுக்கு அது தூண்டும். ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வழியாக மாதுளம் பழம் உங்களுக்கு வெளியேற்றிவிடும். இதனால வயிற்றுப்போக்கு கூட உங்களுக்கு இருக்காது. மாதுளம் பழத்தினுடைய தோல் அல்லது பூக்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய கஷாயம் வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால செரிமானம் தொடர்பான பிரச்சனையே இல்லாம வயிறு குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நீங்க தொடர்ந்து வந்து உங்களுடைய உணவுகள்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளணுங்க. ஏன்னா மாதுளம் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் வளமான அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதுளம் பழத்தில் வந்து ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிஃபினால்கள் இந்த மாதிரி வலிமையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால தான் இது நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அந்த நச்சுக்களை வெளியேற்றி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதனால அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அது விட்டமின் சத்துக்களுமே கிடைக்கும். விட்டமின் சத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே இந்த சத்துக்கள் எல்லாமே தொற்று நோய்களை வராமல் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எந்த நோயுமே நமக்கு வந்து உடனடியாக குணப்படுத்தப்பட்டுவிடும். புதுசாக எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், நலமோடு நீங்கள் இருக்கலாம். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு உடலை உறுதி வைத்துக் கொள்வதற்கு, குறிப்பாக மூட்டு ஆரோக்கியத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுடைய எலும்புகளை 50-60 வயதுகளிலுமே பலம் பெற வைத்துக் கொள்ளணும்னா இப்போ வந்து நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். வயதானவர்களும் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ எலும்பு தேய்மானத்தை உண்டாகக்கூடிய என்சைம்களை வந்து மாதுளம் பழம் முன்னாடியே தடுத்துரும். இதனால் மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புகள், மூட்டு வீக்கம் ஏற்படுறது, வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனை என எதுவுமே இருக்காது. அவங்க கூட இப்போ வயதானவர்கள் கூட 60-70 வயதிலுமே எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்ளணும், பேலன்ஸ் தடுமாறாமல் நிதானமாக அவங்க நிற்கணும், நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்களாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பற்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாங்க. சுவாச புத்துணர்ச்சி கூட நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மாதுளம் பழங்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தான். ஸோ இந்த பண்புகள் வந்து பற்களில் கரைப்படிவதை முழு தடுக்குது, அந்த எனாமல் லேயர் வந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்குது. ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, கிருமி தொற்று எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும்.
எலும்புகளை பலப்படுத்துறது மாதிரி பற்களையுமே மாதுளம்பழம் இதனால தான் உங்களுக்கு பலப்படுத்துது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்சொத்தை, பற்சிதைவு இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. வாய் துர்நாற்றத்தையும் போக்கிக்கலாம், சுவாச புத்துணர்ச்சியுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒட்டுமொத்தமாக பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்குமே நீங்கள் தொடர்ந்து மாதுளம்பழத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். மாதுளம்பழத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.